ඇමරිකාවේ ලොකු හුළඟක් කෙවිලා. ඒ කියන්නේ කොහෙද? ලොස් ඇන්ජල්ස්. කියන්නේ වෙටිච්ච දේවදූතයෝ. උන්ගේ නමම බලන්නකො යකාගේ. උන් නම තියලා තියෙන්නේ කොහෙද? ලොස් ඇන්ජල්ස්. එතකොට වෙටිච්ච දේවදූතයන්ගේ පළාත. හොලිවුඩ් චිත්‍රපටිය ගන්න පළාතක්. ලොකු නළු නිලියන් ඉන්න පළාතක්. එම්ම ජරාවම කරන පළාතක්. එතකොට ලොකු ගෙවල් ගාලා තිබෙන නිකන් බිලියන ගාන. දැන් ගිහින් බලන්න මේ දවස් දෙකක් ලොකු කුණාටුවක් ආවා. ගින්නක් පටන් අරගෙන. කවදාවත් නැති විදියකට මේ පළාතම පුල්සලා. நீங்கள் பார்த்தால் அமெரிக்காவிலே அந்த லாஸ் ஏஞ்சலஸ் சொல்ற அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு காற்று அதே போல அக்கினி உண்டாகி அந்த இடத்திலே நடிகர்கள் அதே போல மிகவும் நல்ல செல்வந்தர்கள் பெரிய வீடுகள் இருந்த அந்த இடம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ಅದಕ್ಕೆ ದಬಾಗಂಡ ಮೇ ಸುನಾಮಿ ಏನකොට ඔක්කොම බලන්න මේ ටූරිස්ට් ඒරියා තමයි විනාශ වෙන්නේ. කියන්නේ පාපිෂ්ඨ பிரதேச තමයි පළවෙනිම විනාශ වෙන්නේ. அதே போல நாங்கள் அந்த சுனாமி வந்த பொழுது கூட அநேகர் அந்த இடத்திலே வருகிற அந்த இடங்கள் தான் அநேகமாக பாவங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள் அழிக்கப்பட்டது. ඒකට මතක තබාගන්න. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ මනුස්සන්ගේ පාපයට ද්වේෂ කරනවා නමුත් මනුස්සයන්ට ප්‍රේම කරනවා. தேவன் பாவத்தை வெறுக்கிறார் மனிதர்களை நேசிக்கிறார். ලොකු ගෙවල් වලින් ජීවත් වෙච්ච මිනිස්සු දැන් සම්පූර්ණයෙන්ම ගින්නෙන් පුලසලා තියෙන නිසා ගියක් නැතුව පාරේ. அநேக வசதிகளாய் பெரிய வீடுகளில் இருந்தவர்கள் அந்த வீடுகள் எரிக்கப்பட்டு அழிந்திருக்கிறபடியால் அவர்கள் இப்பொழுது ரோட்டுகளில் இருக்கிறார்கள். හිතාගන්න බෑ මේ මොනවද සිදු වෙන්නේ කියලා. அவர்களுக்கு நினைக்க முடியாமல் இருக்கிறது என்ன நேர்ந்தது என்று. ඒකටයි කියන්නේ දෙවියන් වහන්සේ කියලා. ஆகையால் தான் சொல்கிறது தேவன். කියමුද හලෙලූයා. ஹalleluya. කොහොමද දෙවියන් වහන්සේ ඉන්නවා කියලා කොයි පොතේවත් නැහැ. බයිබලෙ විතරයි තියෙන්නේ. இப்படியான ஒரு தேவன் இருக்கிறார் என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை வேதத்திலே மாத்திரமே கூறப்பட்டிருக்கிறது. කියන්නේ සෝදම් කුමාරා වගේ දේශයක් උන්වහන්සේ පුලුස්වලා පෙන්නුම් කරලා තියෙන මේකත් මට කරන්න පුළුවන් කියලා. අද ඇමරිකාව සිදු වෙන්නේ ඒකයි. சோதோம் கொமோரா போல நாடுகளை தேசங்களை அழிக்கலாம் என்பதை தேவன் நிரூபித்திருக்கிறார். அதுதான் இன்று அமெரிக்கா தேசத்திலே நடந்திருக்கிறது. මේක අන්තිම කාලයක්. இது கடைசி காலமா අන්තිම இருக்கிறது. කාලේදී දෙවියන් වහන්සේ පෙන්නනවා මේ ගින්නෙන් හරි යන මමයි දෙවියන් වහන්සේ මම ගින්නක් වාගේ. මම මේ මිනිසුන්ගේ පාපය ද්වේෂ කරන කෙනෙක්. ඔන්න ලොස් ඇන්ජල්ස් විනාශයට යන යනාව මේ දේශය දෙවියන් වහන්සේගෙන් බේරගන්න යෝනා වාගේ නිනිවේට ගිහිල්ලා දේශනා කළා වාගේ අපි දේශනා කරමින් රට බේරගන්න උත්සාහ කරනවා. தேவன் அந்த இடத்திலே காண்பிக்கிறார் நான் அக்கினியை போல நான் கடவுளாய் இருக்கிறேன் என்பதை. ஆகையால் நாங்கள் இந்த கடைசி காலத்திலே தேசத்தை ரட்சித்துக் கொள்ளும்படியாக யோனாவை போல அவன் நினிவேக்கு சென்றது போல நாங்கள் ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போவோம். ගිහිල්ලා කියන්න ඕනේ මේ පාපේ නිසායි මේ දෙවියන් වහන්සේ මේ දේවල් කරන්නේ. பாவத்தின் நிமித்தமாக தான் தேவன் இப்படி செய்கிறார் என்று நாங்கள் சொல்ல. ஈரக்குடை நடுங்கும் கோரமான காட்டுத்தீயிலிருந்து உயிரை மட்டும் கையில் பிடித்து தப்பியவர்கள் தங்களது பகீர் அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றனர். ஜனவரி 7, 2025 காலை 10:30 மணி. மழையின்றி வறண்ட அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் காடுகளுக்குள் அதிக காற்றால் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அடுத்த 12 நிமிடங்களில் 10 ஏக்கரை துவம்சம் செய்திருந்தது அந்த வரலாறு காணாத காட்டுத்தீ. அதன் கோர நாக்கு மற்றொரு 12 நிமிடங்களுக்குள் 200 ஏக்கரை வாரி சுருட்டி வாயில் போட்டது. தற்போது வரை 40,000 ஏக்கர் வனம், நிலம், வீடுகள், விலங்குகள், அரிய தாவரங்கள், பள்ளிகள், வணிக வளாகங்களை புகையாக ஏப்பம் விட்டுவிட்டது அந்த காட்டுத்தீ. அடுத்த கட்டமாக மேலும் அதிக நிலப்பரப்புகளை நோக்கி வேகமாக முன்னேறி செல்கிறது இந்த காட்டுத்தீ. உடைமைகளை மட்டுமின்றி குழந்தைகள் உட்பட பலரது உணர்வுகளையும் சூறையாடி உள்ளது. முந்தைய தினம் நீச்சல் குளத்தில் சந்தோஷமாக குளித்துவிட்டு குழந்தைகளோடு ஓடிபிடித்து விளையாடிய குடும்பம் இன்று வீட்டை இழந்து தெருவில் சோற்றுக்கே கையேந்தி கதறி நிற்கிறது. இழந்த வீட்டை மீண்டும் கட்டமைக்க தனது பிக்கி பேங்க் உண்டியலை தருவதாக சம்மதித்த மகளிடம் பெற்றோர் எப்படி கூற முடியும்? எரிந்து போனது அவள் ஆசையாக பல ஆண்டுகளாக சேமித்த உண்டியல் பணமும் சேர்த்துதான் என்பதை தன் வீட்டை இழந்தது கூட தெரியாத மற்றொரு குழந்தை ஒன்று தனது 3D பேனாவும் கலரிங் பொருட்களும் தீயில் எரிந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். இறந்த தந்தையின் நினைவாக பொக்கிஷப்படுத்தியிருந்த சன்கிளாஸை இழந்துவிட்டதாக உடைந்தழுதார் மற்றொரு சிறுமி. என் வீடு எரிந்து கொண்டிருப்பதை கனத்த மனதோடு டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறேன் என சொல்லும் போதே இனி வீடற்ற ஏழையாக தெருவில் அலைய போவதை நினைத்து அழத் தொடங்கிவிட்டார் ஒரு முதியவர். தூக்கமே இல்லாமல் தொடர்ந்து தீயை அணைத்த வீரர் ஒருவர் அசதியில் மயங்கிவிட அவரையும் சூழ்ந்தது தீ. அவர் மீதும் தீக்காயம் ஏற்பட நல்வாய்ப்பாக அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டுச் சென்றிருக்கின்றனர். கணவர் ராணுவத்தில் பணியாற்ற தனது 4 குழந்தைகளையும் அள்ளி போட்டு காரை எடுத்து தப்பிக்கும் போது சுற்றிலும் தீ துரத்தி இருக்கிறது ஒரு தாயை. அப்போது அங்கிருந்த காட்சி தான் நகரத்திற்குள் காரை ஓட்டியபடியே நுழைவது போன்று இருந்ததால் நடுங்கி போனதாக குறிப்பிட்டார் அந்த தாய். தன் குழந்தைகளை காப்பாற்ற போராடியதை கண்களில் அதே பயமிரட்சியோடு விவரித்தார் அவர்.
எரிகிற வீட்டில் பிடுங்கியது மட்டும் லாபம் என ஒருபுறம் கொள்ளை சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இரவும் பகலும் என பல வேலைகளை பார்த்து கடினமாக உழைத்து கடன்களை எல்லாம் அடைத்து முடித்த நடுத்தர இளைஞரும் இந்த காட்டுத்தீயில் மனம் உடைந்து விட்டார். பார்த்து பார்த்து கட்டிய தனது வீட்டை கடைசியாக ஒருமுறை நின்று திரும்பி பார்ப்பதற்குள் ஓலக்குரல்கள் கேட்டு நடுங்கி போய் உயிரை கையில் பிடித்து தப்பியதாக கூறியிருக்கிறார். இதில் கெட்டதிலும் ஒரு நல்லது என்றால் மனிதம் உயிர்த்திருப்பதுதான். உணவு பொட்டலங்கள் தீர்ந்த பின் தன்னிடம் கையேந்தி பரிதாபமாக பார்த்த குழந்தையை பார்த்து நொறுங்கி போன தன்னார்வலர் ஒருவர் அதன் கையை பிடித்து சாரி சொல்லி அழுததாக கூறியிருக்கிறார். இங்கிலாந்து நிலவரசி ஹாரியும் மேகன் கெர்மலும் உயிர் உடைமைகளை இழந்தவர்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது வயதான தீயணைப்பு வீரரை அணைத்து ஆறுதல் சொன்னபோது தேம்பி அழுதார் மேகன். சிலர் எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்கவில்லை. துணிந்து நின்று பிறருக்கும் உதவுகின்றனர். உசுறு இருக்கே, வேற என்ன வேணும், பார்த்துக்கலாம் என அவர்கள் நடந்ததை கடந்து பிறரையும் கடக்க வைக்கின்றனர். பாடிகார்டோடு காரை விட்டு இறங்காமல் பவுசாக சென்ற பிரபலங்களும் இன்று தான் ஒரு எளிய மனிதர் என உணர்ந்து விட்டனர். மக்கள் சோகத்தில் இருப்பதால் யாரும் தன்னை கண்டு சூழ்ந்து கொள்ளவில்லை என்று புரிந்து கொண்டனர். பணமும் புகழும் பரவிய தீயில் நொடியில் மாய உலகில் அனாதவராக நிற்கின்றனர் அமெரிக்க மக்கள். அவர்கள் விரைவில் மீண்டு வர நாமும் பிரார்த்திப்போம்.